பிட்காயின்ல அடுத்த ஒரு பெரிய மூவ் என்ன தெரியுமா? புல் ரன் ஆரம்பிக்க போதா? இல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போதா? இந்த வீடியோல நான் அத பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் என்ன சொல்லுது? ஆன்ச் அண்ட் டேட்டா என்ன சொல்லுது? மார்க்கெட் சைக்காலஜி என்ன சொல்ல வருது? அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் வச்சு இந்த வீடியோல அனலைஸ் சொல்லப் போறேன். இந்த எல்லா தகவலையும் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனல் டிசிஷன் என்னன்னு நான் இந்த வீடியோவோட எண்டுல நான் சொல்றேன். என்னுடைய ஃபைனல் டிசிஷன் என்னன்னு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஏன்னா இதுல வந்து ஆன்ஷியன்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம இன்னியோட டாபிக் போலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஆன்ஷியன்ட் டேட்டா என்ன சொல்லுது பிட்காயினை பற்றி அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து சில இண்டிகேட்டர்லாம் வச்சுருக்கேன். பிட்காயின் டாப் அண்டு பாட்டம் ப்ரெடிக்ட் பண்ணுற இண்டிகேட்டர். ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆன்ஷியன்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ இதில் ஆன்ஷியன்ட் டேட்டாவில் முக்கியமானது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ சார்ட் தான் பிட்காயினில். ஓகேங்களா? இந்த ரெயின்போ சார்ட் தான் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெயின்போ சார்ட் இருக்கும். பிட்காயின் ரெயின்போ சார்ட் ஒன்று, டைனமிக் ரெயின்போ சார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் சார்ட்டுன்னு சொல்லிட்டு 2 சார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு டைனமிக் சார்ட் பார்ப்போம். டைனமிக் சார்ட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பாட்டமில் தான் இருக்குது. ஓகேங்களா? பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கலர் தான் இங்கே மெயின், ரெயின்போ கலர். இந்த ப்ளூ லைன் வந்து ஓஷன் ப்ளூ. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஃபயர் சேல். அப்படின்னா இந்த லைனுக்கு வந்தாலே வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அடிக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ அதே மாதிரி தான் பாட்டம் ரீஜனில் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? பிட்காயின் ரெயின்போ சார்ட் இது வந்து ஆன்சைன் டேட்டாலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கு பாட்டம் லைனுக்கும் கீழே வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? பாட்டம் லைனுக்கும் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. அதாவது இங்கே பாருங்க, பிட்காயின் இஸ் பிலோ த ஒரிஜினல் பிட்காயின் ரெயின்போ சார்ட். புரியுதுங்களா? அந்த ஒரிஜினல் பிட்காயின் ரெயின்போ சார்ட்டையே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு ப்ரைஸ். ஏன்னா ப்ரீவியஸ் பாருங்க, ப்ரீவியஸ் பாட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கும். கரெக்டாக அந்த பாட்டம் ஏரியாவில் இருக்கும். பிட்காயின் இஸ் டெட். அதாவது இந்த பர்பிள் லைன் வந்து பிட்காயின் இஸ் டெட்னு நேம் வச்சுருக்காங்க பாருங்க. பிட்காயின் இஸ் டெட் இதுதான் நேமு. அந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் பாட்டம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே உடச்சிட்டு கீழே வருது ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த ரெயின்போ சார்ட்டே வந்து கீழே வந்திருக்கு ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஃபயர் சேல். இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் டைனமிக் சார்ட் வந்து ஃபயர் சேல். இதுவும் பாட்டம்ல தான் குறிக்குது. இதுவும் வந்து பிட்காயின் இஸ் டெட். ஓகேவா? இதுவும் பாட்டம் தான் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சன் டேட்டாவில் சில இண்டிகேட்டர் இருக்கும். அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிட்காயின் எத்திரியம் ரெயின்போ சார்ட்டு பாருங்கள். எத்திரியம் ரெயின்போ சார்ட்டு இது எத்திரியம் ரெயின்போ சார்ட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் நிற்கிது ப்ரைஸ். கிட்டத்தட்ட பாட்டமுக்கு மேலே கொஞ்சம் நிற்குங்களா? ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பிடிசி வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். சம் இண்டிகேட்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து சில இடத்துல நமக்கு பாட்டம் காமிக்கும். பிட்காயின் வேவ் ரெயின்போன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது இது வந்து லாகரிதமிக் சார்ட் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டம் டாப்பு எல்லாமே இது வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இந்த சைக்கிளில் தான் டாப் வந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா டாப் வந்து மேலே இருக்கணும், பட் மிஸ் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் எல்லா சைக்கிளையும் வந்து டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த இண்டிகேட்டர். அதாவது இது ஆன்சைன் இண்டிகேட்டரு. இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இங்கே கீழே வந்து இந்த லைன் டச் பண்ணும்பொழுது, அதாவது இந்த க்ரீன் லைன் டச் பண்ணும்பொழுது இது வந்து பாட்டமாக இருக்கும் பிடிசி. அதே மாதிரி ரெட் லைன் மேலே அந்த ரெட் ஏரியா டச் பண்ணும்பொழுது இது வந்து டாப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இதுவரை நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த டாப்பில் வந்து டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் பாட்டம் பாருங்கள் டச் பண்ணிருச்சு. ஓகேங்களா? பாட்டம் வந்து இந்த க்ரீன் லைனை வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அறிகுறி பாட்டம் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் சொல்லலை, ஆன்சைன் டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபைனல் டிசிஷன் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் ஆன்சைன் டேட்டாவில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. புல் ஆஃப் பிட்காயின் எம்ஏ இது வந்து பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து பாட்டம் தான் குறிக்குது. இந்த இண்டிகேட்டரும் நமக்கு பாட்டம் தான் குறிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல,
இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இருக்கும்போது எல்லாமே பாட்டம் தான். பிடிசி இங்கே பாருங்க. ஸோ அதாவது இந்த இந்த பர்பிள் லைன் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் கீழே இருக்கும்ல, அதுதான் பாட்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பர்பிள் லைன் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாட்டம் ஏரியா வந்து நமக்கு பிடிசி வச்சிருக்கு. ஸோ இங்கேயும் அப்படி தான் வச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பர்பிள் லைனை கிராஸ் பண்ணால் இங்கே வந்து பாட்டம் வச்சிருக்கு. அதாவது இங்கே என்ன நம்ம நினைக்கிறோம்னா, இந்த பர்பிள் லைன் உடச்சி கீழே வந்தாலே நமக்கு வந்து பாட்டம் ஏரியா ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், பர்பிள் லைனை உடச்சிட்டு கீழே வந்திருக்கு. பாட்டம் வந்து இங்கே காட்டுது. இதெல்லாம் வந்து ஆன்சைன் டேட்டா தான். இண்டிகேட்டர் அண்ட் ஆன்சைன் டேட்டா ட்ரேடிங் வியூவில் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பாட்டம் தான் காமிக்குது. ஸோ லாகர்தமிக் மூவிங் ஆவரேஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வரும்போதெல்லாம் பாட்டம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் இது வந்து லாகர்தமிக் மூவிங் ஆவரேஜ் பிடிசியோட. இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஏரியா கிரியேட் பண்ண. ஸோ இங்கேயும் கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட் போட்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் வந்து கீழே வந்துட்டு அப்புறம் கன்சால்டேட் போட்டு 2 மாதம் 3 மாதம் அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எடுத்து. ஸோ சேம் சினாரியோ தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள், கீழே வந்து கன்சால்டேட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எடுக்க பெரிய கேண்டில் கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் கீழே வந்துருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பாட்டம்கான ஷோ காமிக்குது. பட் நான் சொல்லலை பாட்டம்னு, ஆன்சைன் டேட்டா வச்சு சொல்கிறேன். இண்டிகேட்டர் ஆன்சைன் டேட்டா ட்ரேடிங் வியூவில் வச்சு சொல்கிறேன் உங்களுக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50. ஸோ இதுவும் பாட்டம் தாங்க காமிக்குது. இங்கே பாருங்கள், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 2015 டச் பண்ணியிருக்கு பாட்டமு, 2018 டச் பண்ணியிருக்கு பாட்டமு, கொரோனா கரைச்சி டச் பண்ணியிருக்கு, 2022 வந்து கீழே வந்திருக்கு, அந்த லைனுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து பாட்டமுக்கான ஒரு இதுவாக தான் காமிக்குது. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஆன்சைன் டேட்டா வந்து இதுவரையும் நீங்கள் பார்த்தது வந்து ஆன்சைன் டேட்டா ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்டு ஆன்சைன் டேட்டா இது ரெண்டுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது மார்க்கெட் சைக்காலஜி பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் ஃபைனலாக என்னுடைய டிசிஷன் என்ன சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் அனலைஸ் பார்ப்போம், மார்க்கெட் சைக்காலஜி பார்ப்போம். மார்க்கெட் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் தான். ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்க, இங்கே சென்டிமெண்ட் போனீங்கன்னா, கிரிப்டோ சென்டிமெண்ட் போனீங்கன்னா என்ன காமிக்குது, 50 தான் காமிக்குது, 50-50. ஸோ அப்போ வந்து என்னன்னா புல்லிஷும் நியூட்ரலாக இருக்காங்க. புல்லிஷும் 50 பேர், பேரிஷ் 50 பேர், அப்படி 50-50 இருக்காங்க. அப்போது இதில் வந்து நம்ம கன்வே பண்ண முடியாது. இப்போது இதில் வந்து நம்ம எப்படி சைக்காலஜி லிங்க் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு சிம்பிள் தான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து டாப்பில் இருக்கா, மார்க்கெட் வந்து நல்லா புல்லில் இருக்கா, நல்லா பேரில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா பேரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து நல்ல பம்ப் ஆகிட்டு இருக்கும்போது, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது போர்ட்ஃபோலியோ. அப்போது 4 பேர் இருக்கோம். 4 பேர் வந்து 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் திரும்ப போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 பேர் வந்து இன்னும் புலிஷாக போகுது, இன்னும் மேலே போகுது அப்படின்றாங்க. அப்போனா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணும், நான் கேட்குற கொஸ்டின், அந்த இடத்துல என்ன தோணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து புல் தான் தோணும். ஏன் அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அங்கே க்ரீனில் இருக்குது, மேலே ஏறிட்டு இருக்கு. அப்போது 50-50 சொல்லும் பொழுது அங்கே வந்து என்ன தோணும்னா புல்லிஷ் தான் தோணும், புல் மைண்டு தான் தோணும். அப்போ மார்க்கெட் வந்து செல் பண்ண விடாது. அப்போ சேம் சினாரி இப்போ பியரில் இருக்குது. இப்போ பியரில் இருக்கும்போது இந்த இடத்துல சென்டிமெண்ட்டு 50-50 இருந்தாங்கன்னா என்ன தோணும்னா, இங்கேயும் வந்து நமக்கு ரொம்ப ஃபியர் தான் காமிக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் கொண்டுக்கும். அதுக்கப்புறம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற எதுவுமே முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியர் ஸ்டேஜில் இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டு சைக்காலஜியில் இப்போ இருக்குது. இதுதான் ஒரு சைக்காலஜி ரிப்போர்ட்டு. இந்த சைக்காலஜி ரிப்போர்ட் வந்து என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, பாட்டம் ஏரியா சிக்னல் தான் கொடுக்குது இந்த சைக்காலஜி ரிப்போர்ட். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆன்சைன் டேட்டா சொல்லிட்டேன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆன்சைன் டேட்டா நான் ஒன்று சொல்கிறேன், MVRV ஸ்கோரு, MVRZ ஸ்கோரு. இது ஒரு ஆன்சைன் டேட்டா, பிட்காயினோட ஆன்சைன் டேட்டா தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஆன்சைன் டேட்டாவில் எக்ஸாக்டாக பாட்டம் வரல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து
எக்ஸாக்ட்டா பாட்டம் இன்னும் வரல இந்த ஆன்சன் டேட்டா. எப்படி பாட்டம் வரும்னா, கீழ பாருங்க. இந்த கீழ வந்து இந்த கிரீன் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த கிரீன் லைன் ஏரியா இருக்குல்ல. இந்த கிரீன் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வந்து பிரைஸ் வரணும். பட் பிரைஸ் எங்க நிக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு மேல தான் நிக்குது. அதாவது டச் பண்ணிட்டு தான் நிக்குது. ஸோ இதுவும் வந்து நியரஸ்ட் பாட்டம் வந்து குறிக்குது. ஓகேங்களா? நியரஸ்ட் பாட்டமோட அந்த சிக்னல குறிக்குது. பட் சைக்காலஜி வந்து பாட்டமா இருக்குது. மத்த ஆன்ஷியன்ட் டேட்டாலாம் பாட்டம் தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆன்ஷியன்ட் டேட்டா அண்ட் மார்க்கெட் சைக்காலஜி, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக் அனலைஸ் சொல்லப் போறேன். என்னுடைய டெக்னிக் அனலைஸ் சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ என்னோட டெக்னிக் அனலைஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வீக்லில வைக்கிறேன். ஸோ இது பாட்டமா இல்லையா அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ரீவியஸா சொல்லிட்டு வரேன். என்னுடைய டெக்னிக்கல் வச்சு சொல்றேன். அது என்னோட டெக்னிக்கல் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, சைக்காலஜி ரிப்போர்ட் வச்சு டெக்னிக்கல் வச்சு சொல்லப் போனா, பிடிஎஸ் வந்து 15,000 கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15,000 கிட்ட போறதுக்கு, இல்லைன்னா கீழ போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பல வீடியோல சொல்லிட்டு வரேன். ஸோ இங்க வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபடியும் கவனிங்க. சேம் தான். நான் அதுலேருந்து மாறவே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து மாறல. ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் பாட்டம் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, ஆன்ஷியன்ட் டேட்டாவும் என்னோட டெக்னிக்கலும் கரெக்ட்டா காமிச்சது பாட்டம். அதனால நான் அடிச்சு சொன்னேன். இது பாட்டம்னு சொன்னேன். பட் இந்த டைம் வந்து என்னுடைய டெக்னிக்கல் வந்து இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க வந்து பாட்டம் காமிக்கல. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனு கிட்டத்தட்ட 8 வருஷ ட்ரெண்ட் லைனு 8 வருஷம் தானே? 8 வருஷ ட்ரெண்ட் லைனு. ஸோ இங்க வந்து 8 வருஷ ட்ரெண்ட் லைன உடைச்சிருக்கு. அதாவது இங்க மந்த்லில பார்த்தா உங்களுக்கு தெரியும். உடைச்சிருக்கு பார்த்தீங்களா? மந்த்லில வந்து பிரைஸ் உடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இங்க புல்லிஷாலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இது வந்து பக்கா பேரிஷா தான் இருக்கு. ஆனா புல்லிஷ் சினாரியோ மாறிச்சுன்னா நான் மாறிடுவேங்க. நல்லா பாருங்க. நான் இன்னும் இதுவரை நான் புல்லிஷ் மாறல. நான் பாட்டம் நான் சொல்லவே கிடையாது. கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் லாஸ்ட் 2 வீடியோ சொல்லின்னு வர்றது பவுன்ஸ் பேக் 67 வரையும் பிடிசி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லின்னு வரேன். ஆனா இது வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. பாட்டம் கன்ஃபார்ம் பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னும் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? இப்போ என்னோட ஸ்டாண்ட் வந்து ஸ்டில் பாட்டம் கன்ஃபார்ம் இல்ல. ஓகேங்களா? இன்னும் பாட்டம் கன்ஃபார்ம் ஆகல. பட் பாட்டமுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஓவராலா கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஓகேங்களா? ஓகே. என்னோட டெக்னிக்கல் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, பாட்டம் முடிஞ்சது அப்படின்ற மாரி என்னோட டெக்னிக்கல் எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, பிடிசி ஒரு 80, 85க்கு மேல போணும். அப்பதான் வந்து என்னோட டெக்னிக்கல் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இல்ல அப்படின்னா, இங்கேயே கன்சல்டேட் பண்ணணும். கன்சல்டேட் பண்ணி சில ஸ்ட்ரக்சர் குடுக்கணும். அந்த மாரி ஏதாவது ஸ்ட்ரக்சர் குடுத்தா, புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் குடுக்கணும். அப்படி குடுத்தா நான் வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுவேன். இன்னொன்னு வந்து எப்படி சொல்றது? இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் பேனிக் வர மாரி இருக்கணும். அந்த மாரி இருந்தா ஏன்னா பாட்டம் வந்து ஆன்ஷியன்ட் டேட்டா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பாட்டம் காமிக்குது. பட் பாட்டம்க்கான சைக்காலஜி இருக்கு. ஓகேங்களா? பாட்டம்க்கான சைக்காலஜியும் இருக்கு. ஹியூமன் சைக்காலஜியும் பாட்டம்க்கான சைக்காலஜி இருக்கு. பட் என்ன ஒண்ணுன்னா, எவ்ரி பாட்டம்லயும் ஏதாவது ஒரு சினாரியோ நடக்கணும். இந்த பாட்டம்ல அந்த மாரி சினாரியோ எதுவும் நடக்கிற மாரி எனக்கு தெரியல. பெரிய பேனிக் வர்ற மாரி தெரியல. பட் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. பட் என்ன சொல்றது? என்னோட சைட்ல இருந்து அந்த நான் ஒரு கீ பாயிண்ட் வச்சிருப்பேன். இதெல்லாம் நடக்கணும். இந்த மாரி காமிக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இந்த மாரி டெக்னிக்ல இருக்கணும். அப்படிலாம் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு கீ லெவல் வச்சிருப்பேன். ஸோ அந்த கீ லெவல் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல இன்னும். ஸோ மேபி அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, நான் என்னோட பாட்டம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? பாட்டம் கன்ஃபார்மா மார்க்கெட் வந்து புல்லிஷா மாறிட்டு அப்படின்னு வந்து அந்த சினாரியோ வந்து நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, இன்னொரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. இது மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆன்ஷியன்ட் டேட்டா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நெறையா வந்து இப்போ இந்த 57 போச்சுல்ல. 57K இது வந்து 58K சம்திங் போச்சுல்ல. ஸோ இது வந்து பாட்டமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைக்காலஜில. என்ன அப்படின்னா, எதுக்கு சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து அந்த 55க்கு கீழ 50, 48, 45 அந்த ஏரியா தான் பாட்டமுக்கான
ஏரியாவா பீப்புள் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த ஏரியா வந்தாலே பாட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரு அந்த மாதிரிலாம் போய் கேளுங்களேன். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிடிசி வந்து ஒரு 48 வரையும் வரும், 45 வரையும் வரும், இல்லை 53, 50 அந்த மாதிரி வந்துட்டு மேலே போயிடும், ரிட்டர்ன் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து மண்டை கழுவி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஏரியா தான். இப்போ அந்த ஏரியாவுக்கு பிடிசி ஒன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே பாட்டம் அடிக்காதுங்க. நான் சொல்கிறேன், அங்கே வந்துச்சுன்னா பாட்டம் அடிக்காது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் சொல்கிறேன், அங்கே வந்துச்சுன்னா பாட்டம் அடிக்காது. அதனால இப்போ எல்லா டேட்டாவும் நமக்கு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு காட்டின டேட்டாவிலேருந்து பார்த்தோம்னா பிடிசி இப்போவே இந்த இடமே பாட்டம் போடுது. ஓகேங்களா? பாட்டமுக்கான சிக்னல் கொடுக்குது. அதனால் இங்கேருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு வேலிட் புல் ரன்னாக இருக்கும் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு வேலிட் புல் ரன். ஏன்னா அந்த இடத்துக்குலாம் போகாது, கீழெல்லாம் போகாது ப்ரைஸு. இப்போ நான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சொல்ல, நான் நல்லா கவனிங்க, என்னுடைய டெக்னிக்கில் வச்சு நான் அந்த இடத்துக்கு போகாத அப்படி சொல்ல. ஆனால் ஒரு சைக்காலஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கீழே போகாமல் இருக்கும், இங்கேருந்து போச்சுன்னா ஒரு வேலிட் புல் ரன்னாக இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து போச்சுன்னா ஒரு வேலிட் புல் ரன்னாக இருக்கும். அப்போ இங்கேருந்து போகும்பொழுது சம் சினாரியோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும், சில லிக்விடேஷன்லாம் நடக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனாலே நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? பட் அது எனக்கு ஃபார்ம் ஆகலாம். அதனால் நான் இதுவரை இது பாட்டம் நான் சொல்லலை. சரிங்களா? ஃபைனல் டிசிஷன், என்னோட ஃபைனல் டிசிஷன், நான் இன்னும் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணலை. இது பாட்டம் நான் சொல்லலை, என்னுடைய இதுலேருந்து நான் சொல்லலை. நான் ஸ்டில் அந்த 15,000K போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய டெக்னிக்கல் வச்சு சொல்கிறேன், வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ஒன்ஸ் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா நான் மாறிடுவேன். நல்லா கவனிங்க. நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து வண்டி டயரை பார்த்து திரும்புகிறவன், ஆளை பார்த்து திரும்புகிறவன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா வண்டி ஓட்டுறவனை பார்க்க மாட்டேன் நான் எப்போவுமே. வண்டி டயரை தான் பார்ப்பேன், பைக் டயரை தான் பார்ப்பேன். டயர் எந்த பக்கம் திரும்புதோ நான் அந்த பக்கம் திரும்புவேன், அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்புவேன், இல்லை அந்த பக்கம் திரும்புவேன். அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டயர் எந்த பக்கம் திரும்புதுன்னு. வண்டி ஓட்டுறவனை தெரிந்தால் அவன் எந்த பக்கம் திரும்ப போகிறான்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் மார்க்கெட்டை வந்து எந்த பக்கம் திரும்புதுன்னு நான் ஓரளவுக்கு நான் கணிப்பேன். அதுதான் என்னுடைய டெக்னிக்கலில் இருந்து நான் சொல்ல வர்றது. புரியுங்களா? அதனால் மார்க்கெட் திரும்பும்போது நான் திரும்பிடுவேன். ஸ்டில் அந்த 15,000K போகும்போது நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மார்க்கெட் திரும்பும்போது நான் திரும்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ அது அந்த கீ லெவல் நான் வச்சுருக்கேன். அந்த கீ லெவல் சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் இந்த ஆன்சன் டேட்டா அதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சைக்காலஜி என்ன சொல்லுது, உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மார்க்கெட்டை பற்றி? இது பாட்டமாக இருக்குமா, இல்லை ஓவராலாக கலெக்ட் பண்ணி இன்னும் கீழே போகுமா, இல்லை இது பாட்டமாக இருந்து மேலே போகுமா அப்படின்றது உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? நானும் படித்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடிங் மெத்தடு, ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வச்சுருப்பீங்க. அதையும் வந்து இந்த எஜுகேஷனலாக நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.